வணக்கம். உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று ஆங்கில தேதி 19 பிப்ரவரி 2024. இன்றைய திதியானது ஏகாதசி திதியாக வருகிறது. இன்று சந்திராஷ்டமம் என்பது பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. இன்றைய தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை பார்ப்போம். நாள் தொடக்கம்லேயே மேஷராசிக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கு நல்ல நல்ல விஷயங்களை கேட்குறதும், நல்ல நல்ல விஷயங்களை பற்றி சிந்தனை செய்வதும், நல்ல நல்ல விஷயங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சி நிலவுவதுமாக நல்ல நாளாக வருது. சுப தினமாக இருப்பதனால் மேஷராசி என்பவர்கள் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி இன்றைய பலன்களை உபயோகப்படுத்தி கொள்ளவும். ரிஷபராசிக்கு இன்னைக்கு இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் பொங்குகின்ற ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஆதாயம், நண்பர்களின் மூலியமாக மிகப்பெரிய அளவில் உதவிகள் கிடைப்பது, புதியதாக வேலை வாய்ப்புகள் கிடைப்பது போன்ற அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது. ரிஷபராசி என்பவர்கள் தண்ணீர் அருந்தும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சற்று அசதி மிக்க நாளாக வருகிறது. ஓய்வு எடுக்க வேண்டிய நாள். அதாவது உழைப்பு, கடினமான உழைப்புக்கு அப்புறமா ஒரு சற்று கொஞ்சம் நிம்மதியான அமைதியான ஓய்வு என்பது மனதுக்கும் உடலுக்கும் தேவைப்படும். அந்த அளவில் இன்றைக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய நாள். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பேரும் புகழும் கூடக்கூடிய நாள். நிறைய உழைப்பும் முயற்சிக்கு பிறகு வரக்கூடிய புகழ் என்பது நிலைத்திருக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே முயற்சி பண்ணாமல் வரக்கூடிய புகழ் என்பது நிலைத்திருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு கடகராசி என்பவர்களுக்கு பல ஆண்டுகளாக நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸுக்கு இன்றைக்கு உங்களுக்கு பரிசு என்பது நிச்சயம். சிம்மராசி என்பவர்களுக்கு சோர்வு தரக்கூடிய நாளாக இன்று வருகிறது. உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களால மட்டும் இல்லை, நீங்கள் சொந்தக்காரங்களால மட்டும் இல்லை, கணவன் மனைவி கூட உங்கள் மனதுக்கு சோர்வு தரக்கூடிய சில வார்த்தைகளை பேசக்கூடும் என்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் மனசில் எடுத்துக்க வேண்டாம். தன்னம்பிக்கை உங்களுக்கு பேர் போனவங்க உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆக சிம்ம ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். கன்னிராசிக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் 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 நாள் முழுவதும் பணம் வரவு, பொருளாதாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் லாபகரமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய கன்னிராசி என்பர்கள், ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய கன்னிராசி என்பர்கள், டெலிகம்யூனிகேஷன் துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இன்று பிரத்யேகமாக மிகப்பெரிய நல்ல செய்திகள் வந்து சேரும். துலாம் ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய காதலின் மூலியமாக ஆதாயம். அதாவது ஒரு காதலன் காதலி அவர்கள் மூலியமாக வேலை வாய்ப்போ இல்லை வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளோ நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்று ஒரு சிறப்பு நாள். வாழ்க்கை துணையை முதலாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் தரக்கூடிய நாளாக இன்று வருகிறது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை உங்கள் எதிரிகள் சீண்டி பார்ப்பார்கள். அப்போ நீங்கள் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். கோபத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களே வாழ்க்கையையும் உலகத்தையும் வெல்வார்கள். ஆங்கிரி இஸ் த பெஸ்ட் வெப்பன் பட் ஒன் ஷுட் நோ வென் டு யூஸ் இட் அப்படின்னு ஒரு ஆங்கில வாக்கு உண்டு. கோபம் என்பதை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு உறவினர்களுடன் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருகிறது. எதிர்பாராத வகையிலிருந்து மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு வருகிறது. தனுசு ராசி நேயர்கள் இன்று பெருமாளை வழிபட்டு தான தர்மங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த நன்மை என்பது கிடைக்கும்.
உங்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதிலுமே வெற்றி வெற்றி வெற்றி, இதுதான் உங்கள் காதில் விழக்கூடிய மந்திரமாக இருக்கு. எடுத்த காரியத்தில் வெற்றி, நினைப்பது நடப்பது அப்படிங்கிற மாதிரியான யோகங்கள் பதிந்த நாளாக இன்று மகர ராசி உங்களுக்கு வருகிறது. இன்றைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், அது ஏன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதளவில் சோர்வு அடையக்கூடிய நாள். அதாவது மனசு சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. இப்போ இன்றைக்கு மனசு காரண காரியமே இல்லாமல் மனசில் கொஞ்சம் சஞ்சலமும் சலனமும் கொஞ்சம் சோர்வும் காணப்படும். இதையெல்லாம் வெளியில் வரணும்னு சொன்னால் இன்றைக்கு கும்பராசி நேயர்கள் அரை மணி நேரமாவது தியானம் செய்ய வேண்டும். ஓம் நம சிவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை தியானம் செய்யும் பொழுது கும்பராசி நேயர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இன்று மாறும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக வருது. அஷ்டலக்ஷ்மிகளும் தரக்கூடிய யோகங்கள் பதிந்த நாட்களாக வருவதனால் மீனராசியில் பிறந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய, மீடியா துறையில் இருக்கக்கூடிய, பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்று காலத்தில் பொதிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக இன்று மாறும். மீனராசி என்பவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வை இன்று எதிர்பார்க்கலாம். இன்று 19 பிப்ரவரி 2024 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகன் சகல சௌபாகியங்களையும் அளித்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.